கேஸ் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்து அதனால வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா வந்துருச்சு அப்படின்னா ரெண்டே ரீசன். அதாவது என்னன்னா வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் மெயின் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே. அதை விட்டீங்கன்னா குறைசா வருது. ஆமா, சிம்பிளா எல்லா கோழி பண்ணக்காரங்க வச்சுக்கிற மூணே மருந்து தான் சொல்லுவேன். ஓகே. ஒன்னு டைலோசின் இன்ஜெக்ஷன், அமிகேஷன் இன்ஜெக்ஷன். ரெண்டு ஒரு வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சலுக்கு உண்டான மூலதன மருந்து. மெரிக்வின் போடுறாங்க, மெரிஃபிளாக்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் கேட்காது. இந்த ரெண்டே மருந்து தான். இது பெரிய ஒரு 4 கிலோ சாவல் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 1/2 ml, இது ஒரு 1/2 ml. டைலோசின் 1/2 ml, இது ஒரு அமிகேஷன் 1/2 ml அடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு சாக போற கோழி கூட 90% பொழைச்சிரும். ஓகே. 2 மருந்துகள் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு மருந்து குறைசாவுக்கு. ஓகே. குறைசாவுக்கு பாத்தீங்கன்னா ஜெண்டாலாப் ஐ டிராப். ஓகே. ஜெண்டாலாப் ஐ டிராப் அப்படிங்கிறது குறைசாக்கு மட்டும் கிடையாது, சளிக்கும் நல்லா கேட்கும். ஜெண்டாமைசினோட ஐ டிராப். ஆமா, ஜெண்டாலாப்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்கு அந்த கண்ணுக்குள்ள ஃபங்க்ஷன், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிருது. தலைக்குள்ள இன்ஃபெக்ஷன் சூப்பரா குறைக்குது. நாங்க நல்ல ரிசல்ட் பார்த்து இந்த 3 மருந்து தான். ஓகே. பின்ன நாம் சிலர் பாத்தீங்கன்னா பீரோ திறந்தா நம்ம மெடிக்கல் ஷாப் மருந்து வச்சிருப்பாங்க. ஆமா. அது நோ யூஸ். அதாவது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்ன மருந்து போடலாம் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, ஜஸ்ட் 3 மருந்து. 90% கோழிகளுக்கு இதே இந்த மருந்து போதுமான. அதுவுமே இந்த மருந்து நோய் வந்ததுக்கு அப்புறம். ஓகே. இல்லைன்னா நம்ம அதையுமே கொடுக்க தேவை கிடையாது. ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர்.